சார் எனக்கு கழுத்து வலி ரொம்ப நாளாக இருக்குங்க சார். என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐடியில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன். ப்ராப்பர் அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வலி கண்டிப்பாக கம்மியாயிரும். சார் எனக்கு நீ பெயின் ரொம்ப நாளாக இருக்குது சார். நான் ஒரு ஷாப்பில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே, செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக கம்மியாகும், சான்சஸ் இருக்குது. என்ன சார், இவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் சேல்ஸ்மேனாக இருக்கார். 2 பேருக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் வலி குறையும்னு சொல்கிறீங்க? அதாவது ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்து மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும். அதே மாதிரி சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதால அவங்க மசில்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி, அந்த ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனாலேயும் மசில்ஸ்லாம் வீக் ஆகும். 2 பேர்த்துக்குமே எக்ஸசைசஸ் பண்ணோம் அப்படின்னா மசில்ஸ் வீக் ஆகாமலும் தடுக்கலாம், ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகாமலும் தடுக்கலாம். அதனால தான் நான் 2 பேருக்குமே எக்ஸசைசஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எக்ஸசைஸ் பண்ணால் வலியே இருக்கான்னு சொல்ல வர்றீங்க? அப்படி இல்லை. ஸ்டார்டிங்கில் மசில் வீக்னஸோடு இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் பெயின் வரும், ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி பெயின் வந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் பெயின் வரும். ப்ராக்ரெசிவாக எக்ஸசைசஸ் பண்ண அந்த வலியும் குறையும், அவங்களுடைய கழுத்து வலி, மூட்டு வலி இதுவும் குறையும்.